சின்ன மருமகளை நாளைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தா கருப்பு செம்ம வச்சு விளாசிட்டு போயிடுறாரு. இங்கே பார்த்தா ஈஸ்வரி எல்லாம் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தியா, என்ன பண்ணுறது ஆண்டி, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு ஆண்டி, இவங்க கெடுத்துருவாங்க போல இருக்கே, இரு இப்போ போயிட்டு அவனை ஏற்றி ஒரு ஏற்றுல கருப்பை விரட்டி அடிக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா சேது நீ எதுவும் கவலைப்படாதையா, இவன் பேசுகிறதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு, அவள் அப்படி மயக்கி வச்சிருக்கா அப்படி பார்க்குறாரு. இங்கே பாரு, இன்னைக்கு ஏதாவது பேசினா அவனை வீட்டை விட்டு போக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டு வராங்க. அதே மாதிரி சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட வம்புழுக்கிறாங்க. கருப்பு என்ன பண்றாரு, இங்க பாருங்க இந்த வீட்டு தெய்வமே போயிருச்சு, பெரிய தெய்வம் சின்ன தெய்வம் குட்டி தெய்வம், அதாவது பேர பிள்ளைங்களை சொல்றாரு, எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க என்னம்மா ஆள போறீங்க, இப்படி ஒரு நயவஞ்சகமா இருக்கீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களான்னு சொல்ல, யாரை பார்த்து நல்லா இருப்பீங்களான்னு சொல்ற அப்படின்னு அடிக்க போறாங்க. ஐஸ்வர்யா அடிக்க போறத மறிக்க தாங்க செய்யறாரு. உடனே கோவம் வந்துருது சேதுக்கு. மாமா அப்படின்ட்டு வராரு. யாரை பார்த்து கையை நிட்டுறீங்க, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, அந்த பிள்ளைதான் மாப்பிள்ள அடிக்க வந்துச்சு, நான் கையத்தான் பிடிச்ச மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. என்ன மாமா என்ன, அவளுக்கு எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவன் தெரிஞ்சு கையை நீட்டுவீங்களா, ஏமாப்பிள்ள அப்போ அவள் அடிக்கலாமா, அடிச்சாதான் என்ன தப்பு, நீங்க என்ன பெரிய இவரா பிஸ்தாவா அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்க்குறாரு. மாப்பிள்ள இந்த இடத்துல இப்படி என்ன வச்சிருக்கிறியா, இனிமே இந்த ஒரு நிமிஷம் இங்கே இருக்க மாட்டேன், உங்களை ஒன்றும் யாரும் இருக்க சொல்ல, கிளம்பி போங்க அங்கே தானே போகிறீங்க, எல்லாரும் போங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்ல, சரி தம்பி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போடுவாங்கல்ல, தொப்புள் கொடி சொந்தம் ஒன்று அந்த மாதிரி போட்டுட்டு கிளம்புறாருங்க. நல்லா இருங்கடா நல்லா இருங்க, ஒவ்வொருத்தவங்களையா நல்லவங்களை போகிற அனுப்பிவிட்டு நீங்கள் காலியாகத்தாண்டா போகிறீங்க, காலியாக்கிட்டு ஆட்களை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே ஈஸ்வரி ஐஃபை அடிச்சுக்கிறதுங்க, சூப்பர் இனிமேல் நமக்குன்னு எந்த தொல்லையும் இல்லையா, இங்கே இருக்குதே சாவுத்திரி இந்த மலர், இதுகளை என்ன பண்ணுறது, அம்மா கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும், ஆனதுக்கப்புறம் விரட்டிடுவோம் அப்படின்னு சித்ரா சொல்ல, அதுவும் சரிதாண்டி அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்பா மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாரு. சேதுபதி வாக்கு கொடுக்குறாரு, கண்டிப்பாக நான் அப்பத்தாவை கூட்டிகிட்டு வருவேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சேது என்ன பண்ணுறாரு, நேராக வீட்டுக்கு போகிறாரு, அப்பத்தாவை எப்படியாவது கூட்டிகிட்டு வரலான்ட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே கருப்பு போயிடுறாங்களா, கருப்பு போயிட்டு ஆத்தான்னு அழுகுறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக வரவேற்றுக்கிறாங்க. கொஞ்சம் அழுகை சில பல துக்கங்கள் துயரங்கள் பேசிக்கிறாங்க. நீ கவலைப்படாதடா, ஓன் தங்கச்சி இங்கே இருக்காடா, என் பேத்தி இருக்கா, அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே ஐக்கியமாகறாங்க. அடுத்து இந்த பொண்ணுக்கு சிறந்த மாணவின்னு சொல்லிட்டு சூப்பராக விருது கொடுக்குறாங்களா, அதனால எல்லாம் டிப்டாப்பாக கிளம்பி அப்பத்தா கருப்பு எல்லாரும் கிளம்பி போயிடறாங்க காலேஜுக்கு. இங்கே கருப்பு இங்கே நம்ம சேதுபதி வராரு. இங்கே வந்தால் யாரையும் காணோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வீடு பூட்டி கிடக்கு, எங்கே போயிட்டா, நம்ம வரோம் தெரிஞ்சு அப்போ தான் கூப்பிட்றோம் தெரிஞ்சு கூட்டி ஒழிச்சு வச்சுக்கிட்டாளா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா யாரையும் காணோம், என்ன அந்த வீட்டில் ஒரு கிளவி இருக்குமே அதையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு அங்கே கேட்குறாங்க. பார்த்தா அவங்க இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு விருது கொடுக்குறாங்க, அதனால இங்கே காலேஜுக்கு எல்லாரும் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதனால சேதுவும் கிளம்பி அங்கே போகிறாரு. என்ன ஆனாலும் சரி நம்ம அப்பத்தாவை கூட்டிகிட்டே போகணும், அங்கே வச்சு நார் அடிக்கணும், எல்லாரும் முன்னாலேயும் சீரழிச்சா தான் அவன் நம்ம அப்பத்தா விடுவா, ஏன் அப்பத்தாவா ஓ வீட்டிலாண்டி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அவள் முகத்திரை கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாருங்க. போனால் பார்த்தா அங்கே நல்ல பரிசு கொடுக்குறதுக்கு நல்ல விவரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்ச்செல்விக்காண்டி. அந்த பொண்ணு அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சு, எங்கள் உயிரை காப்பாத்துச்சுன்னு அந்த அவங்களும் மேடையில் வந்து பேசுகிறாங்க. தமிழ்ச்செல்வி செஞ்ச சாதனையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்குங்க அப்படிங்கிற பற்றி பெருமையாக பாராட்டி மாலையும் போடுறாங்க, பதக்கமும் கொடுக்குறாங்க, கை தட்டி எல்லாம் சிரித்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுது. சேது செம்ம காண்டாடுறாரு. சேது அங்கே நிற்கிறதையும் தமிழ்ச்செல்வி பார்த்துடுறாங்க. இவர் எதுக்கு இங்கே வரணும், நமக்கு விருது கொடுக்குற பார்த்து ரசிக்க வந்திருக்காரு, அந்தளவுக்கு இவர் நல்லவர்களாக இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு மேலே பேசுறதுக்கு நாக்கு பின்னுது, அப்படியே சில வார்த்தைகள் பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம நல்லதே நினைக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், அப்போ ஆண்டவன் நம்மளை நல்லா வச்சுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இந்த பிள்ளை நல்லதாக நினைக்குது, ஆனால் கஷ்டம் பட்டாலும் நல்லபடியாக மனசளவில் அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்குங்க. அதனால அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இறங்கிடுது. அடுத்து சில பேச்சுகள் பேசிக்கிட்டு இருக்காங்களா, அப்போ தான் அப்படியே தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குது. அம்மா அடியே ராசாத்தி சீதேவி, நீ நல்ல மனுஷடி, ஓ நல்ல மனசை என் பேரன் புரிஞ்சுக்கலையே, விடுங்க அம்மாச்சி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா டே இங்கே பாரு இங்கே வாடா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. இவங்க கொஞ்சம் தனியாக போயிடுறாங்க. போயிட்டு இங்கே பாரு, இவங்க என்னடி விருது கொடுக்குறது, நான் மனசால் என் வீட்டுக்கு வந்து நீ அவ்வளோ பண்ணியிருக்க, உனக்கு நான் பரிசு கொடுக்க ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. என்ன கொடுக்க போறீங்க அப்பத்தா அப்படின்னு கேட்க, என்னவா அப்படின்ட்டு கழுத்தில் இருக்க செயின் எடுக்குதுங்க. அம்மாச்சி வேணாமாச்சி, அப்புறம் இதை வேற நான் வாங்கிட்டேன்னு ஏதாவது சொல்லத்துக்குவா, யார் சொல்கிறதுக்குடி, இது ஏன் நகடி, இது என் புருஷன் எனக்காக போட்ட நகை, இது எங்கள் அம்மா எனக்காக போட்டதுடி, நீ போட்டுக்கோ
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழட்டி கழுத்தில் போடுறாங்க. ஐயோ வேணாம் வேணாம், நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. அப்படியே சேதுக்கு செம்ம கோவம் வருது. அம்மாச்சி அங்கே உங்கள் பேரை நின்று பார்த்துட்டு இருக்காரு. என்னது பேரனா வந்திருக்கானா? எதுக்கு வந்திருக்கான்? உன்னை பார்த்து பாராட்டுறதை பார்க்க வந்தானா அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மாச்சி அந்த மூஞ்சியில் எள்ளும் கொள்ளும் வடியுது. நீங்கள் என்ன நீ என்னமோ சந்தோஷப்படுற மாதிரி பேசுகிற. அப்பனா அவன் கிடக்கட்டும், அவனே எதுக்கு நீ பார்க்குற? நமக்காக நல்லது பண்ணி சிரிக்கிறவங்கள தாண்டி நம்ம பார்க்கணும். நம்மளை வேணாண்டு அருவருப்பா நம்மளை பார்க்குறவங்கள நம்ம அவாய்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இந்தா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டு விட்டுறாங்க. ஏன் அம்மாச்சி இதுக்காக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அதெல்லாம் இல்லடி, இந்தா இதையும் போட்டுக்க அப்படின்னு இன்னொரு செயினையும் எடுக்கிறாங்க கழுத்துலேருந்து. அம்மாச்சி வேணாம், இதுவே எனக்கு வேணாம் அப்படின்னு கழட்ட, இங்கே பார் தாலியும் கழட்டி எரிஞ்சிட்டா கழுத்து ஒன்றும் இல்லாமல் கிடக்கு. இந்த அம்மாச்சியை நீ முக்கியமாக மதிச்சின்னா, உண்மையிலே பாசம் வச்சின்னா இதை போட்டுக்கடி அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி போட்டுக்குது. மதிச்சு எங்கே போட்டுக்கிறா? தங்க செயின், அதனால வாங்கிக்கிட்டா அப்படின்னு வர்றாரு சேது. டேய் அறிவு கட்டவனே, வாயை மூடுறா, யாரை பார்த்துடா பேசுகிற இந்த மாதிரி பேச்சு? தங்கத்துக்காண்டி தரங்கிட்டு போறவளடா என் தங்க தமிழ்ச்செல்வி. அவள் தங்கத்தை விட சுத்தமானவடா. அவள் உடம்பே தங்கண்டா. உன் தங்கத்துக்காக இதை வாங்க வந்திருக்காக இதுக்காக என்ன வச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? ஆமாம் பார்த்தா ஆமாம், நீ வச்சிருக்க இந்த தங்கம் நகை வைரம் இந்த கழுத்தில் போட்டிருக்க காதில் போட்டிருக்குது இது எல்லாம் எப்படியும் ஒரு கொடி பேரும். அதுக்காக தான் வச்சுக்கிட்டு இருக்கா. செம்மையா கோவம் வருது. இப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்ன நாடகம் ஆடுறன்னு எனக்கு தெரியும்டி. நீ எப்பேற்பட்டவ, எப்படி காய நகத்தினா எப்படி விழுகுண்டு தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ள இப்படி பேசுறது தப்பு. நீ சும்மா வாய் மூடியா? எந்த உரிமையில நீ மாப்பிள்ளைங்கிற? அதான் வேணான்னு விட்டு வந்துட்டில, அப்புறம் நான் மாப்பிள்ள. அப்போ என்ன எதுக்கு நீ பேசுகிற? எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன்னு. அப்பத்தாக்கிட்ட நகை இருக்குது, என் தங்கச்சி கூப்பிட்டுக்குச்சு, என்கிட்ட என்னையா இருக்குது? பாசத்தை தவிர என்னையா இருக்குது? காசு பணமாக வச்சுருக்கேன், இருந்தாலும் சேர்த்துக்கிட்டால, அதுதான் நான் தமிழ்ச்செல்வியோட கோணம் அப்படின்னு சொல்ல, யாருக்கு தெரியும் உங்ககிட்ட எதுக்கு எதிர்பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டான்னு அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லலாமா? அப்படி பலான்னு கொடுக்குறாங்க பாருங்க சேது கன்னத்தில் தமிழ்ச்செல்வி. அம்மாச்சி பார்க்குது, சூப்பர் அடி தமிழ்ச்செல்வி, கை கொடுறே, இப்படி தாண்டி கொடுக்கணும். ஒரு பொண்ணை இழிவுபடுத்துறவன் எவனா இருந்தாலும் விடக்கூடாதுடி, அது புருஷனா இருந்தாலும் சரி மற்றவனா இருந்தாலும் சரி. அப்பத்தா இவளை பார்த்துட்டு நீ என்ன ஏற்று பேசுறியா? என்னடா நீ பேசின வார்த்தை எப்படிடா? உன் பொண்டாட்டியை பற்றியும் தெரியும், உன் மாமான்னு உன் காலை சுற்றி உன்னை தூக்கி வளர்த்தவன்டா, அவனை பற்றியும் தெரியும். ஆனால் அதுங்களுக்குள்ள கனெக்ஷன் பண்ணி பேசினியே. அப்பத்தா நான் அப்படியா பேசினேன்? நீ இப்போ பேசுனதுக்கு என்னடா அர்த்தம்? எதை எதிர்பார்த்து நீ கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன்னா அவன்கிட்ட காசு பண்ணல, வேற என்ன எதிர்பார்த்து பண்ணியிருப்பா? இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டியடா, நீ நல்லா இருப்பியாடா, வேணாண்டா என் வாயில வாங்கி கட்டிக்காத அப்படின்னு பேச, அங்கே அந்த கூட்டத்தில் இருக்கவங்க என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு விழுகவும், ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு பார்த்தா நீ இவ அரைஞ்சிட்டா, இதுக்கு நான் பதிலுக்கு அரைஞ்சிருப்பேன், ஆனால் வேணான்னு விட்டுட்டு இருக்கேன். எல்லாம் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது என் அப்பாவுக்காக தான். உன் அப்பாவுக்கா ஏன்டா பார்த்துட்டு இருக்கணும்? ஏன் திருப்பி அடிச்சு பாரு, நான் விடுவேனான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பார் நான் இங்கே வந்ததே உன்னை கூட்டி போத்தான், இவளை பார்க்குறதுக்கு இல்லை. அப்புறம் அதுக்கடா வந்த, அதான் கூட்டி போன்னு சொன்னேன்ல, கிளம்பு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாரு மாப்பிள்ளைன்னு சொல்ல போகிறாரு பழக்க தோசையில், ஆனால் அடக்கிக்கிறாங்க. அண்ணே யார் எதுவும் பேச வேணாம், இங்கே பாருங்கள் என் காலேஜுக்கு நீங்கள் வர யார் நீங்கள் மரியாதை கிளம்புங்க அப்படி சொல்ல, நான் எம்எல்ஏடி எங்கே வேணாலும் வருவேண்டி, அப்படின்னா நீங்கள் மேடையில் இருக்கணும், இங்கே என் கொல்லப்பொருளை வந்திருக்க மாதிரி இங்கே வந்துட்டு ஏன்ட்ட அடி வாங்கணும்? ஏண்டி அடித்ததும் இல்லாமல் என்னை வந்து குத்தி காட்டு இப்படி பேசுறியா ஒன்றை அப்படின்னு அடிக்க ஓங்குறாரு. பட்டார்னு கையை பிடிச்சி பட்டுன்னு இங்கே அம்மாச்சியும் போட்டு அடிக்குது. யார் மேலே? என் கண்ணு முன்னாடி ஏன் பேத்தி அடிப்பியா? என்ன அம்மாச்சி என்ன பார்த்தா இந்த பேரனை விட அவள் உனக்கு முக்கியமா? ஆமாடா, யார் நல்லது நினைக்கிறாங்களோ அவங்க தாண்டா உறவு, யார் நல்ல மனசோட இருக்காங்களோ அவங்க தாண்டா சாமிக்கு சாமா. நீங்களாம் உங்கள் மனசுக்குள்ளே சாக்கடை கலந்து ஓடுதுடா, அந்த ரத்தம் பூரா அசிங்கம் பிடிச்சி போச்சு. உங்களை நான் பேரன் சொல்லவே உறவுன்னு சொல்ல வெட்கப்படுறேன், மரியாதை கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்ல, முடியாது எங்கள் அப்பா இங்கே முடியாமல் இருக்காரு, அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற? போங்க போய் 2 பேரும் சேர்ந்து எங்கேனாலும் போங்க அப்படி சொல்ல, அங்கேருந்து ஆட்டி படைக்கிறாளுகளை அவ பேச்ச கேளு, இங்கே ஏன்டா வந்தீங்க அப்படி சொல்கிறாங்க. அம்மாச்சி நீ வா அம்மாச்சி, இவங்ககிட்ட கண்டவங்ககிட்டலாம் பேசணும் அவசியம் இல்லை. யாரடி கண்டவங்கிற அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு அப்பத்தா கையை பிடிச்சி இழுக்கிறாரு. வர்றியா இல்லையா? வா, அப்பா இங்கே உன்னை நினச்சிட்டே கிடக்கிறாரு, உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? பெத்த தாய் தான் புள்ளைய விட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ என்னடானா பெத்த புள்ளை வேணான்ட்டு இங்கே வந்து கிடக்குற, எவ்வளோ ஒருத்தியை பார்க்குறக்கு. டேய் யாருடா எவ்வளோ ஒருத்திங்கிற? என் விட்டு வாரிசு வயிற்றுல இருக்குடா, என்ன நினச்சிட்டு இருக்க? உன் புள்ளையே வேணாங்கிற, உன் பேரை வேணாங்கிற, அவங்க மூலமாக வர்ற உறவு மட்டும் வேணுமா? அது உனக்கு முக்கியமா? யாருடா உன் மூலமாக வந்த வாரிசு நான் சொல்கிறேன், இவளை தாண்ட
தாண்டா சொன்னேன், இவ தாண்டா என் புள்ள, என் மக பெத்த புள்ளடா, வசந்தி பெத்த புள்ளடா. வசந்திக்கு அப்படி சந்தோஷம் தாங்கலை, மாப்பிள்ளைன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி சொன்னோன்னு அப்படி ஒரு பூரிப்பு. பார்த்தா அது என் மக வயிற்றுல பிறந்த புள்ள, அது வயிற்றுல இருக்கிறது என் பேத்தியாலாம் நான் நினைக்கிறேன், ஓன் புள்ளன்னு நான் நினைக்கலடா, மரியாதையை போடா அப்படி சொல்ல. முடியாது, நான் போக மாட்டேன், உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு அப்பா கிட்ட நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், கிளம்பு அப்படின்னு கையை பிடிச்சி தரன்னு இழுக்கிறாரு. பார்த்தா வரமாட்டேன்னு அப்பத்தா உட்காந்துருதுங்க, பிடிச்சி இழுக்க, மரியாதையை கையை விடுங்க அப்படின்ட்டு இங்கே தமிழும் வந்து கையை பிடிக்கிறாங்க. இங்கே கருப்பு எல்லாருமே கையை பிடிக்க, சேது விட மாட்டேன்னு தரன்னு இழுக்கிறாரு. அதுக்குள்ளே ஆட்கள் வராங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கல. டக்குன்னு கையை விட்டுறாரு. அம்மாச்சி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிறாங்க. மரியாதையை போறீங்களா அப்படிங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஐயா எம்எல்ஏ, நம்ம ஏரியா எம்எல்ஏ, என்னையா என்ன அப்படிங்கிறாங்க. இவரை போ சொல்லுங்க, எங்களை வந்து அத்துமீறி பேசுறாரு அப்படி சொல்ல. என்ன தமிழ்ச்செல்வி, அவர் எம்எல்ஏ வந்தால் அவங்க என்ன தப்புனாலும் ஏற்றுக்கணுமா? யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தான், இவர் எங்ககிட்ட தப்பான முறையில் பண்ணுறாரு அப்படிங்கிற போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கே சேதுவுக்கு ஆகாதவன்னு இருப்பாங்க இல்லையா, இப்போ என்னம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, பிடிச்சி உள்ளார போடுவோமா அப்படி சொல்ல. அம்மாச்சி பார்க்குது. போயிட்டு போகிறேன், பொழைச்சி போகிறேன், விட்டு தள்ளுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்களோட பொழப்பில் வேணும், நான் ஒன்றும் வாழணும்னு அவசியம் இல்லை, இந்தாங்க கைது பண்ணுங்க, என்னை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி போடுங்க, நான் போகிறேன், இவளுக்கு சந்தோஷப்பட்டுக்கட்டும் அப்படின்னு போலீஸ்கிட்ட கையை நிட்டுறாரு. டக்குன்னு கைது பண்ண போகிறாங்க. பார்க்குறாங்க. அடியே வேணாண்டி, ஏம்மா என்ன நினைக்கிற, அவரோட நான் வாழ்வேன்னு நினைக்கிறியா? இல்லடி, இருந்தாலும் கொஞ்சம் நஞ்சம் அட சும்மா இருமா, அம்மாச்சியே சொல்லுது அப்படிங்கல. இருக்க பிரின்சிபால் என்ன பண்ணுறாங்க, தமிழ் இதெல்லாம் வேணாம், இங்கேருந்து கைது பண்ணி போனாங்க எம்எல்ஏவை, அப்படிலாம் கெட்ட பேர் வரும், வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல. இவங்களை கைது பண்ணி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க இல்லையா போலீஸு. தமிழ்ச்செல்வி வேகமாக வர்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம், அதாவது மேடம் சொன்னதுனால சரி மேடம்ட்டு வந்து கைது பண்ண வேணாம், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன் அப்படி சொல்ல. என்ன மேடம், இப்போ நான் கைது பண்ணட்டுமா வேணாமா? வேணாம் சார், கழட்டுங்க அப்படிங்கிறாங்க. என்ன நீ போட்ட பிச்சையில் நான் வாழ நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது, நான் ஜெயிலுக்கு போய் தான் தீருவேன், நான் என்னங்க பண்ண முடியும், வடிவேல் மாதிரி நான் ஜெயிலுக்கு போவேன்னா இதுக்கு மேடம் என்ன மேடம் பண்ணுறது, விடு தமிழ், சும்மா விடு அப்படிங்கிறாங்க. போனால் போதுன்னு சொன்னால் ரொம்ப பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. தமிழ் பேசாமல் இரு அப்படின்ட்டு, சார் நான் சொல்கிறேன், அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக வேணாம், அவரை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. மேடம் நான் போய் என் மூலமாக நான் வெளில வந்துக்கிறேன், இங்கே பாருங்கள் சேது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, இதை கழட்டுங்க அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுறாங்க. சேது பார்க்குறாரு. அடியே இப்போ நான் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு நினைக்காதடி, வருவண்டி அப்படின்ட்டு போகிறாங்க. டே போடா அப்படிங்குது அம்மாச்சி. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்குது. சேது இன்னும் சிக்கி சின்ன பின்னமாக ஆவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கருத்தை எஸ்ன்னு போட்டுருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.